எலுமிச்சம்பழம் பிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம தோலை தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த தோலில் அரை லெமன் தோல் எடுத்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக டூத் பேஸ்ட் வச்சுக்கணும். இது எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம், வெள்ளை கலர் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இதை இப்போ எங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய பைப்பு அதில் தான் இதை வந்து பயன்படுத்த போகிறோம். தண்ணி எதுவும் இது மேலே போடாமல் இந்த உப்பு கரை படிந்த இந்த பாத்ரூமுடைய பைப் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே ஃபஸ்ட்டு எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த எலுமிச்சப்பழ தோலையும் இந்த பேஸ்ட்டையும் வச்சு நல்லா தேய்ச்சி விடணுங்க. இப்படி செய்கிறனால என்ன ஆகும் அப்படின்னாக்க, நமக்கு உப்பு கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த திட்டு திட்டான உப்பு கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிடும். உப்புக்கரை படிந்த இந்த பைப் மட்டும் இல்லாமல், டேப் மட்டும் இல்லாமல் நம்ம டைல்ஸில் கூட இது போல் தேய்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த எலுமிச்சம்பழ தோலால் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த பைப்பை நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குன்னு தெரியும். பார்க்கும்போதே உங்களுக்கு வீடியோவில் தெரியும். ரொம்ப நாள்பட்ட உப்பு கரையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியாது. இது பார்த்திங்கன்னா நான் வந்து மாதம் இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த பைப் வந்து நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருப்பேன். இது போல் வாஷ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேறு எதுவும் பொருள் வாங்காமல் வெளியே காசு கொடுத்து இது போல் வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அவசியம் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.